எல்லாத்தோட பிரச்சனை என்ன? சாராய பிரச்சனை, மதுக்கடை பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம், மது விலக்கை கொண்டு வருவோம். ஒரு மதுக்கடை சாராயம் காசாக 1 கோடி சாராயம் தமிழ்நாட்டில் இருக்க என்னால முடியும். என்னுடைய சென்னை சுகாதாரம் எப்படி இருக்கணும்? அப்போலோ மருத்துவமனைக்கு என்ன அங்க தகுதி, இந்த குவாலிட்டி ஆஃப் மெடிசன் இருக்கோ, அந்த தரம் இருக்கோ, அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இது சாத்தியமா நீங்க கேட்பீங்க. என்னால சாத்தியம். நான் டாக்டர் MBBS தான் படிச்சிருக்கிறேன். மற்றவங்களாம் சும்மா டிகிரி, காசு கொடுத்து டிகிரி வாங்கினதுலாம் இல்லை. டாக்டர் பட்டம் வாங்கினதெல்லாம் கிடையாது. டாக்டர் ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர், டாக்டர் விஜயகாந்த் நினைச்சு பாருங்க. நான் MBBS படிச்சு வாங்கியிருக்கிறேன். நான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நான் அங்கே போய் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். நான் மத்தியில் 5 ஆண்டு காலம் அமைச்சராக நான் பணியாற்றினேன். அமைச்சராக பணியாற்றிய போது இந்தியாவுக்கு நான் திட்டங்கள் கொண்டு வந்தேன். சென்னைக்கு என்னால் முடியாதா? 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இந்தியாவில் 20 மாநிலங்களில் வெற்றிகரமாக ஓடிட்டு கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்ற திட்டத்தை இன்னைக்கு நான் கொண்டு வந்தேன். இந்தியா கொண்டு வந்தேன். இது புதுமையான இது திட்டம். இது பிச்சை கிடையாது, இது திட்டம். இவங்க போறது பிச்சை போட்டுட்டு இருக்காங்க 50 வருஷமா உங்களை ஏமாத்துறதுக்காக. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை நான் அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தேன். ஏன் கொண்டு வந்தேன்? இளைஞர்களுக்காக கொண்டு வந்தேன். எவ்வளவு எதிர்ப்பு, டுபாக்கோ லாபி எதிர்த்து நான் கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்தேன். 125 கோடி மக்களுக்கு திட்டங்கள் போட்ட அன்புமணி 90 லட்சம் பேர் சென்னைக்கு நல்ல திட்டம் போட முடியாதா? சுகாதாரம் இலவசம், கல்வி இலவசம், எந்த பொருளும் இலவசமா கொடுக்க மாட்டேன். அடுத்தது போக்குவரத்து. 20 வருஷத்துக்கு முன்பு சென்னையில 3000 அரசு பேருந்துகள் ஓடிச்சு. அந்த 3000 பேருந்துகள்ல 20 லட்சம் பேர் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு 3500 பேருந்துகள் ஓடுது. இதை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க? 50 லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க. 20 வருஷமா வெறும் 500 பஸ் கூட்டி இருக்கிறாங்க. ஆனா 30 லட்சம் பேர் கூடுதலா பயணம் பண்றாங்க. என்னுடைய நோக்கம் சென்னை எப்படி இருக்கணும்? அந்த பஸ் 8000 பஸ் ஏற்றணும், உயர்த்தணும். 8000 பஸ் நல்ல தரமான பஸ். அந்த பஸ் எல்லாம் இலவச கட்டணம், கட்டணம் இல்லாத அந்த பேருந்துகள், ஃப்ரீ பஸ். சில பேர் கேட்பாங்க சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். ஒரு நாளைக்கு 3 கோடி 4 கோடி செலவாகும். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி 1200 கோடி. இது ஒரு பெரிய பணம் அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஆனா இதுல என்ன நடக்கும்? இப்ப நீங்க ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நீங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல கூட்டு போய் விடுறீங்க, பைக்ல விடுறீங்க. காலையில ஒரு வாட்டி போயிட்டு வரணும் வீட்டுக்கு, சாயங்காலம் ஒரு வாட்டி மறுபடியும் போய் கூட்டிட்டு வரணும். 50 ரூபாய் குறைஞ்சது, சராசரி 50 ரூபாய் செலவாகும் பெட்ரோல் ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய். 1500 ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தலாம். நான் சொல்றது ஒரு ஸ்கூல் மட்டும். அப்புறம் இந்த பைக் எடுத்து வேலைக்கு போயிட்டு வரீங்க, பைக் எடுத்து மார்க்கெட்டு போயிட்டு வரீங்க. இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம். பைக் நெரிசல் சென்னையில் இருக்காது. கார் எடுத்துட்டு போக வேண்டாம். பஸ் இலவசம், நல்ல தரமான பஸ் இலவசம். நீங்க எங்க வேணா போய் படிக்கலாம், எங்க வேணா வேலை செய்யலாம். இப்ப கோட்டூர் போறதுல இருந்து நீங்க திருவான்மையூர் போய் இல்ல திருவொற்றியூர்ல போய் வேலை செய்யலாம். அதுல வேலை எங்க வேணா நீங்க இப்ப இன்னைக்கு நீங்கன்னா சுத்தி இருக்கிற எங்கேயாவது வேலை செய்யணும். ஏன்னா உங்களுக்கு பஸ் கட்டணும், அது உங்களுக்கு ஏன்னா பஸ் கட்டணும் செய்யணும். கேன் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கேன் தண்ணி எவ்வளவு வாங்குறீங்க? 30 ரூபா ஒரு கேன் தண்ணி. ஒரு நாளைக்கு ஒரு கேன். சின்ன குடும்பம், 2 குடும்பம் 2 கேன். ஒரு மாசத்துக்கு 900 ரூபாய் அந்த கேனுக்கு மட்டும் நீங்க செலவு பண்றீங்க, தண்ணிக்கு மட்டும். ஆக இதுக்கு சம்பந்தமா கரண்ட் பில்லு ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, விலைவாசி ஏத்திட்டாங்க, சாப்பாட்டு எல்லாம். அப்புறம் ரெண்ட் கட்டணும். இதெல்லாம் போச்சுன்னா ஒன்றும் இருக்கா, கையில் ஒன்றும் பைசா இருக்கு போறது கிடையாது. அதனால சொல்லிட்டு வர்றாங்க. பேருந்து இதெல்லாம் இலவசம் பண்ணா எங்க கூட வேலை செய்யலாம். இதனால என்ன பண்றோம்? போக்குவரத்து நெரிசல் குறையும், பொல்யூஷன் குறையும். ஏன்னா இன்னைக்கு டஸ்ட் பொல்யூஷன் இந்தியாவில அதிகமா, சென்னையில டஸ்ட் பொல்யூஷன், அது பொல்யூஷன் குறையும். போக்குவரத்து உங்க வீட்டுல பணம் தங்குவோம். ஆக இது நல்ல சென்னையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வருவதெல்லாம். பேருந்துகள், குடிநீர். இன்னைக்கு எங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? ஆந்திராவுக்கு கிருஷ்ணா தண்ணி கொடுங்க கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறோம். கர்நாடகாவில் காவிரி தண்ணி கொடுங்க. ஏன்னா காவிரி தண்ணி வந்தாதான் வீராணத்துக்கு வரும். காவிரி தண்ணி வீராணம் சென்னைக்கு வருது, குடிநீர் வருது. பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம்? சென்னையில எல்லா ஏரி குளங்கள்லாம் மூடிட்டோம். 2 கட்சியும் மூடிட்டாங்க. 400 ஏரிகள் சென்னையில இருந்து இன்னைக்கு 40 தான் இருக்கு. வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டியிருக்காங்க? ஏரியில கட்டியிருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் முகப்பேர்ல ஏரி திட்டம். யார்? எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு பேர் ஏரி திட்டம், முகப்பேர் ஏரி திட்டம். நேரு ஸ்டேடியம் எங்க கட்டியிருக்காங்க? ஏரியில கட்டியிருக்காங்க.
கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியால கட்டியிருக்கிறாங்க. ஏன் இந்த வேளச்சேரியில் ஒரு ஃபீனிக்ஸ் மால் ஒன்று இருக்குல்ல, அந்த மாலும் ஏரியால கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே ஏரி ஆக்கிரமிப்பு, ஏரி முடிச்சுட்டாங்க எல்லாமே. இவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏரியா ஒரு 100 ஏக்கர் ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது ஒரு 10 ஏக்கர் காலி பண்ணிட்டு அதில் அன்னை சந்தியா நகர், இல்லை எம்ஜிஆர் நகர், இல்லை ஜேஜே நகர் போட்டுடுவோம். திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அங்கே ஒரு 10 ஏக்கர் அதில் போட்டுட்டு அந்த பக்கம் போட்டுட்டு அதில் கே நகர், கலைஞர் கருணாநிதி நகர் அல்லது அண்ணா நகர் போட்டுடுவாங்க. 2 பேரும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி இவங்க அவங்க அவங்க நாத்தி ஆட்சியில் வந்துட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு நல்லது எதுவும் பண்ண போறது கிடையாது. நம்மளோட நீர்நிலைகள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. எங்களுக்கு தேவை நல்ல சாலைகள், குடிநீர் வசதி தேவை, குப்பை இல்லாத சூழல் வேணும். குப்பையை அகற்றணும். கார்பரேஷனோட வேலை அம்மா உணவு, அம்மா இடிக்கிற, அம்மா தோசை கடை விற்கிறது கிடையாது. அது கார்பரேஷன் வேலை கிடையாது. அதெல்லாம் கார்பரேஷன் வேலைன்னா குப்பையை அகற்றணும், நல்ல குடிநீர் கொடுக்கணும். இதை விட்டுடுவாங்க. இதை தவிர அவர் எல்லாம் செய்கிறாங்க கார்பரேஷன்ல. அதனால இதெல்லாம் நீங்க சிந்திங்க. வாக்கிங் ட்ராக், ஜாகிங் ட்ராக், கிரீனரி, சைக்கிளிங் ட்ராக் மற்ற நாடுகளில் மற்ற நகரங்கள்ல இருக்கு. இதெல்லாம் கொண்டு வரணும் எனக்கு ஆதங்கம் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன வேணும், ஒரு மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் யாரால வரும்? உங்களால தான் வரும். நீங்க தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால நீங்க அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள்.